على رسول الله وعلى آله بسم الله وأصحابه بسم الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام قد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய தினம் மஸ்ஜிதுல் ஈமான் கற்புடையார் பள்ளி வளாகத்திலே நடைபெறக்கூடிய தியாகச் செம்மல்கள் பத்ரு சஹாபாக்களினுடைய நினைவு விழாவில் கலந்து கொண்டு ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கான நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் சரியாக நிறைவுபடுத்திக் கொள்வேன். பொதுவாக இஸ்லாமிய வரலாற்று எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது. பத்ர் அல்லாமல் உஹது, ஹந்தக், ஹுனைன், தபூக் என்று பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. பத்ரிலும் கூட 2 பத்ரு, ஒரு பத்ர் அல்ல, 2 பத்ர். இப்போது நாம் பேச இருக்கக்கூடிய இந்த ரமதான் பிறை 17 நடந்தது பத்ரு சானி, 2வது பத்ர் யுத்தம்தான். இது குறித்து வரலாறு விரிவாக பேசும். இந்த வரலாற்றை நாம் விரித்து பேசுவதற்கான அவகாசம் இங்கே இல்லை. அதனால் நான் அந்த யுத்த களத்திற்குள் அதிகமாக செல்லாமல் நமக்கு படிப்பினை தரக்கூடிய அல்லது ஆச்சரியமான சில விஷயங்கள் இந்த பத்ரு தொடர்பான நிகழ்வுகளிலே இடம்பெற்றது, அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே பேசுகிறேன். நான் சொல்ல வந்தது, எத்தனையோ யுத்தங்கள் நடந்தாலும் இந்த பத்ரை பற்றி மாத்திரம் இவ்வளவு சிலாகிப்பதற்கு என்ன காரணம்? உஹது நடக்கவில்லையா? அகல் இல்லையா? ஹந்தக் இல்லையா? ஹைபர் யுத்தம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஹைபரில் தான் முஸ்லீம்களுக்கு நிறைய கனிமத்து கிடைத்தது. அவர்களுக்கு யுத்த பொருள்கள், அளவிட முடியாத யுத்த பொருள்கள் கிடைத்தது. ஆனாலும் இந்த பத்ரைத்தான் இவ்வளவு சிறப்பாக உலகெங்கும் பார்க்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த உரைக்கு ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, தீனின் திருப்பு முறை பத்ர். இந்த பத்ருக்கு பிறகுதான் ஒரு மகத்தான திருப்பு முனை தீனிலே ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி 13 ஆண்டு காலங்கள் மக்காவிலே இருந்தார்கள். அப்போ அந்த மக்காவிலே அவர்களை ஏற்றுக்கொண்டவங்களுடைய எண்ணிக்கை 500 தொடலை. இந்த 13 வருஷத்தில் மக்களினுடைய அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 500 தொடவில்லை, 500க்கும் குறைவாகத்தான். ஆனால் 10 வருட காலம் மதீனா ஷரீஃபிலே இருந்து அந்த 10வது வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே
அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவர்களோடு ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 1,24,000. அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஹஜ்ஜுக்கு வராதவங்கெல்லாம் இருக்கிறாங்க, போனவங்க மட்டும் ஹஜ்ஜுக்கு போனவங்க 1,24,000 என்றால் இனி பல பகுதிகளில் வர முடியாதவர் இருந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு வராமல் போனவங்ககிட்ட அவங்க அந்த கணக்கு பார்த்தா 2 லட்சத்தை தாண்டும். இந்த வேகம், இந்த எழுச்சி, இந்த மாற்றம் எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால் பத்ரை அடிப்படையாக வைத்துத்தான். முதலாவதாக ஹிஜ்ரத், இரண்டாவதாக பத்ர். இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பல்கி பெருகியது. குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் இந்த பத்ர் களத்திலே எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 70 பேரையும் மதீனாவுக்கு கூட்டிட்டு வர்றாங்க கைதிகள். மதீனாவிற்கு கூட்டி வந்த பொழுது அவர்களை பள்ளியில தான் கைதிகளாக வைக்கப்படுது. பள்ளியை சுற்றி அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அந்த கைதிகளோடு அமர்ந்து சஹாபிகளும் சாப்பிட்றாங்க. பத்ர் கைதிகளோட சிறையினுடைய வார்டன் உட்கார்ந்து சாப்பிடுவாரா? எங்கேயாவது பார்ப்போமா? நடக்குமா? சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கைதிகளோடு அமர்ந்து சாப்பிடுவார்களா? அப்படி சாப்பிடுறதுலாம் இல்லை. ஆனால் அப்படி சாப்பிட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த உணவுகள் வரும் பொழுது வரக்கூடிய உணவிலேயே நல்ல உணவை அவர்களுக்கு கொடுத்து விட்டு கொஞ்சம் தரம் தாழ்ந்த உணவாக இருந்தால் அதை சஹாபிகள் சாப்பிட்டாங்க. இது அவங்க வித்தியாசமா பார்க்குறாங்க. இது என்னடா இது, நாம கைதியாக இருக்கிறோம், கைதியாக இருப்பவர்களை அந்த காலத்தில் அடிமைகளாக ஆக்கிக்கிடலாம். கைதிகள் தான் அடிமைகளாக ஆகிறது பெரும்பாலும். அடிமைகள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு சுய விருப்பம் இருக்காது, அவங்க சுயமாக எதையும் செய்ய முடியாது, அவங்க தான் அடிமைகள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு நல்ல உணவை தந்து விட்டு ஒரு தொழிற்கோதுமையை போட்டு விற்க சாப்பிட்றாங்களே அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்னு கேட்டால் உறவுகள் தானே. கிட்டத்தட்ட நீங்கள் பத்ர் யுத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை மாதிரி தான். இந்த பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பக்கத்தில் இருந்தது யார் தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் நாயகம் எதிர் தரப்பில் இருக்கிறாங்க. இந்த தரப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தரப்பில் யார் இருக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் இருக்கிறாங்க. மகளை முடித்த ஜைனப் நாயகியை முடித்த மருமகனார் எதிர் தரப்பில் இருக்கிறாங்க. அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா அவங்க பெத்த மகன் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அஷரத்துல் முபஷ்ஷராவில் உள்ள ஆமிர் ரலியல்லாஹு தஆலா இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாப்பா ஜர்ராஹ் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இதை என்ன சொல்றது? ஒரு குடும்ப சண்டை மாதிரி இருக்குதா இல்லையா? ஆனால் இதனுடைய தாற்பயங்களை விரிவாக என்ன செய்வாங்க அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் ரொம்ப விரிவாக அழகாக பேசுவாங்க. அப்போ அந்த உட்கார்ந்து அந்த உணவு சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. எல்லாம் உறவு, நட்பு. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் எடுத்துக்கொண்டால் அவர்களோட வியாபார தொடர்புகள் இதெல்லாம் இருந்தது. அப்போ உட்கார்ந்து பேசும்போது அவங்க கேட்குறாங்க, ஏன்னா எங்களுக்கு நல்ல உணவை தந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மட்டமான உணவை சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன பதில், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறோம், வேற எந்த பதிலும் இல்லை. அவர்கள் இப்படி நடக்கணும்னாங்க. உங்களை கைதிகளாக பார்ப்பதை விட விருந்தாளிகளாக பாருங்கள் என்றார்கள். அப்படி ஒரு ஆச்சரியம் இந்த ஒரு நிகழ்வு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த கைதிகளினுடைய மனதிலே இஸ்லாத்தை பற்றிய உயர்வான எண்ணம் வருமா இல்லையா? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுடைய இதயங்களில் விதைத்தார்கள். இந்த பண்பை, இந்த பண்பாட்டை. இது ஒரு நிகழ்வு. இப்படி குட்டி குட்டி நிகழ்வாக நான் சொல்லுகிறேன். இரண்டு பக்கத்திலையும்
பத்ரு சண்டையிடுவதற்காக ரெண்டு பக்கத்துலேயும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் எல்லாம் வலிமை என்பதை எதை வைத்து கணக்கிடுவார்கள் என்றால் மனிதர்களுடைய எண்ணிக்கையை வைத்து தான். இப்போ இன்னைக்கு சண்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவன்கிட்ட போர் விமானம் எத்தனை இருக்குது, நீர்மூழ்கி கப்பல் எத்தனை இருக்குது, போர்க்கப்பல் எத்தனை இருக்குது, இதைத்தான் பெருசாக பார்ப்பாங்க. என்னென்ன ஏவுகணைகள், என்ன வகையான ஏவுகணைகள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்களா இல்லையா? வீரர்களுடைய எண்ணிக்கையை பெரிதாக பார்ப்பதில்லை. வீரருடைய எண்ணிக்கையும் பார்ப்பாங்க, ஆனால் பெரிதாக பார்க்கிறது அவங்களுடைய போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், டேங்க், பீரங்கி, இதைத்தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில்ங்கிறது மனிதர்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்கள கொண்டு தான் அந்த யுத்தம் நடக்குது. இப்போ மனுஷனை கொண்டு யுத்தமாக நடக்குது, சுவிட்சை தட்டுனா அடிக்குது, அப்படி ஒரு நிலை மாறி போயிடுச்சு. அப்போ எத்தனை பேர் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும், அதே மாதிரி இவங்களுக்கும் தெரியணும். முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆள் பலம் என்ன, இராணுவ பலம் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி உளவாளிகள் ரெண்டு பக்கம் இருப்பாங்க. உளவாளிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பக்கம் கிட்டத்தட்ட குறைஷிகள் 1000 தொட்டிருக்கிறாங்கல்ல, அங்கே ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே பத்ரு சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்லணுமோ 313 பேர் இருந்தாங்களா? இல்லை. பத்ரு சஹாபாக்கள் பத்ரு களத்திலே, யுத்த களத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளுடைய எண்ணிக்கை 305 தான், 313 இல்லை. அப்போ நம்ம ஓதனமே, இப்போ நம்ம சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஓதனமே, அதில் எத்தனை பேர் இருக்குது? 313 இருக்குது. அப்போ அந்த 8 பேர் உதுமான் ரலியல்லாஹு தன்னுடைய பேர் வருதா? வருது. உதுமான் ரலியல்லாஹு தஆலா யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்களா? இல்லை. ஆனால் அவங்க பத்ரியா? ஆமாம், பத்ரி. 8 பேர் என்ன செய்யலை, கலந்து கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த 8 பேருக்கும் யுத்தம் சம்பந்தமான வேற வேலைகளை கொடுத்திருந்தாங்க. உதாரணமாக பஸ்பசா அப்படின்னு ஒரு பேர் வரும் அதில், ரலியல்லாஹு தஆலா. இந்த 13 பேரில் அவங்க யுத்த காலத்தில் இருக்கவே இல்லை. அவங்க உளவாளியாக அனுப்பப்பட்டாங்க, ஸ்பை, உளவாளியாக அனுப்பப்பட்டாங்க. அப்போ யுத்தம் தொடர்பான இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எடுத்துக்கொண்டால் 313. அவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சஹாபாக்கள் ரசூல் கணக்கிட்டாங்க. ஆனால் யுத்த களத்தில் நின்றவர்கள் என்று சொன்னால் 305 பேர் தான். 8 பேரை வேற வேற பணிக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, நியமிச்சிருந்தாங்க. இது ஒரு குறிப்பை நாம் விளங்கிக்கணும். அந்த 8 பேரும் பத்ரிகள் தான், 8 பேரும் பத்ரு சஹாபாக்கள் தான். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே உளவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களும் வேற இல்லையே. இங்கே முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, மக்காவாசிகள். அங்கே இருக்கிறது பூரா மக்காவாசிகள் தானே. குறைஷிகள் வந்திருக்கக்கூடிய எல்லாம் சொந்த பந்தங்கள், உறவுகள். எனவே அது வேறு விதமான தோற்றத்தில் என்ன செய்வாங்க, அங்கே வருவாங்க. அவங்கள மாதிரியே வந்து இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து அங்கே இது நடக்குது. இப்போ இந்த நேரில் ஒரு உளவாளி முஸ்லீம்கள் இடத்துல மாட்டிக்கிட்டார். உளவு பார்க்கறதுங்கிறது அடிப்படையில் உள்ளது, அது அவசியம். எல்லா நாடுகளிலும் உளவாளிகள் இருப்பாங்க, எல்லா நாடுகளிலும் உளவாளிகள் இருப்பாங்க. உளவாளிகளை வைத்துத்தான் நிறைய விஷயங்கள் தீர்மானிக்கப்படும். இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம் இன்றைய காலத்தில். அப்போ அந்த உளவாளி முஸ்லிம்கள் இடத்துல மாட்டிக்கிறார், குறைஷிகளினுடைய உளவாளி. அவங்க சஹாபிகள் உளவாளியை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி பண்ணுறாங்க. எத்தனை பேர் இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மெயினாக தெரியணும் இல்லை, அதுதான் எத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உளவாளி என்பவர் உளவியல் ரீதியாக வலிமைப்படுத்தப்பட்டவர். அப்படி தான் உளவாளிகள் இருப்பாங்க. எந்த ஒன்றுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பக்குவப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லப்பட்டிருக்கும். அடித்தாலும் பிடிச்சாலும் தங்களுடைய அந்த ரகசியத்தை வெளியிட மாட்டாங்க, அவ்வளோ வலிமையாக இருப்பாங்க. இப்போ நம்மளாம் ஒரு அடி அடித்தா எல்லாத்தையும் கைக்கிடுவோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அவங்க அப்படியே இல்லை. எனவே அந்த சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, எத்தனை பேர்ப்பா வந்திக்கிறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லலை. அவர் வராதுன்னு தெரியும், ஆனாலும் என்ன செஞ்சாங்க, திரும்பி திரும்பி கேட்டாங்க, பதில் வரல. முதுகில் ஒரு அடியை வச்சாங்க, சாத்துனாங்க. அடிக்கலாம், உளவாளியை அடிக்கலாம். அடித்தாங்க, அப்படின்ட்டு சத்தம் கேட்குது. கூடாரத்துக்குள் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சத்தம் கேட்குதுன்னு வெளியில் வந்தாங்க. என்னப்பா நடக்குது அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்ல உளவாளி உளவு பார்க்க வந்தால் பிடிச்சிட்டோம்.
அவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறோம். ஆட்கள் எண்ணிக்கை அவர் சொல்லலை. ஆள் எண்ணிக்கை இருக்கிறது, ஒட்டக எண்ணிக்கை இருக்கிறது, குதிரை எண்ணிக்கை இருக்கிறது, காலாட்படை. அதில் குதிரையிலே வரக்கூடியவர்களுக்கு அந்தஸ்து கூட. ஏன்னா அவங்க வேகமாக தாக்கலாம், கீழே இருந்து வேகமாக தாக்க முடியாது. இந்த கணக்கெடுப்பெல்லாம் வேணும். முதல்ல எத்தனை பேர் வந்திக்கிறாங்கிறது தெரியணுமா இல்லையா? அது தெரியல. எப்படி பார்த்தோம், 2 தட்டு தட்டணும், அப்போ பதில் சொல்ல மாட்டேங்கிறார். சல்லல்லாஹு சொன்னாங்க, தஅவு, அவரை எங்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உளவாளிக்கு கிட்ட போய் தோளில் கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் கைதி, உளவாளி இப்போது கைதியாக இருக்கிறார். தோளில் கை வைத்து கேட்குறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. ஆக்கல்தா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உளவாளியின் மீது கை வைத்து நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்ட வரலாறு இது மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் ஒரு படை தளபதி, தீனினுடைய தளபதி, யார் அழிக்கணும்னு வந்திருக்கிறாங்களோ அவங்களே கேட்குறாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு நினைச்சு கேட்குறாங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? இது சாதாரண விஷயம் இல்லை, இது உளவியல் தாக்குதல். இந்த அடியை விட இது பதில் சொல்லும். உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்துறது. சாப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன சாப்பிட்டீங்க? இப்போ நம்ம பொதுவாக என்ன சாப்பிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? சோறு சாப்பிட்டோம் அல்லது சப்பாத்தி, புரோட்டா, இப்படி தானே சொல்லுவோம். அரபுகள் அப்படி இல்லை. அவங்க எப்போதுமே ரொட்டி தான். அவங்க எப்போது அந்த ரொட்டிக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறது தான். அந்த ரொட்டிக்கு உப்பு வச்சு சாப்பிடுவாங்க, எண்ணெய் வச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் ஒட்டக இறைச்சி வச்சு சாப்பிடுவாங்க, ஆட்டு இறைச்சி வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் அதைத்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அங்கே இந்த ரொட்டியா, சோறா, சப்பாத்தியா அந்த கதை கிடையாது அங்கே. அப்போ அவங்க அவர் சொன்னார், அந்த உளவாளி சொன்னார், நாங்கள் ஒட்டக கறி சாப்பிட்டோம். அப்படியா? அப்போ நீங்கள் ஒட்டகம் அறுத்தீங்களா? ஆமாம், ஒட்டகம் அறுத்தோம். எத்தனை ஒட்டகம் அறுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. 10 ஒட்டகம் அறுத்தோம். சரி, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. போகலான்னு அனுப்புகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கெல்லாம் கைகள்லாம் உதறுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உளவாளியை பிடிச்சிருக்கிறோம், அவன் எத்தனை பேருங்கிறது சொல்லாமே எப்படி அனுப்புறீங்களே? அவன் சொல்லிட்டானேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்ன? நான் சொல்லலையே. சொன்னானே, இப்போ உங்கள் முன்னால் தானே சொன்னான். எத்தனை பேருண்டு சொல்லலையே. ஒட்டகம் அறுத்ததா சொன்னானா? ஆமாம். எத்தனை ஒட்டகம் அறுத்ததா சொன்னான்? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தை எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? 100 பேர். அப்போ 1000 பேர், முடிஞ்சுது. அரண்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த பதிலை பார்த்து, அந்த அணுகுமுறையை பார்த்து அப்படி ஆச்சரியப்பட்டு போனாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்தான வெற்றிக்கு இந்த அற்புதம். நீங்க ஃபத்ஹு மக்கான பார்த்தாலும் இதே மாதிரி நிகழ்வுகள் நிறைய இருக்கும். ராஜதந்திரம், அவ்வளவு சாணக்கியத்தனம். இன்னொரு கட்டத்தில் என்னன்னா பாருங்க எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், இந்த 1000 பேர் வந்திருக்கிறாங்க ஏறக்குறைய. அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு, எக்கச்சக்க காசு இருக்கு, எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்கு, 200 உருக்கு சட்டை இருக்கு. முஸ்லீம்கள்ட்ட 20 இருக்கு உருக்கு சட்டை. அவங்கள்ட்ட 700 ஒட்டகம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஒட்டகம் தனியா, வாகனிக்கிறது ஒட்டகம் 700 ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் இடத்துல 70 ஒட்டகம் இருக்கு. அவர்களிடத்தில் 70 குதிரைகள் இருந்தது, 200 குதிரைகள் இருந்தது. குறைஷிகள் இடத்துல 200 குதிரைகள் இருக்குது. முஸ்லீம்கள் இடத்துல 2 குதிரை இருக்கு. எல்லா வகையிலும் ஆயுதம், வாகனம், உணவு என்று ஏகப்பட்டது. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உணவு கொண்டு வந்துக்கிறான். இப்படிப்பட்ட நிலையிலே இப்போ அவங்க எவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று அவங்க மறந்தாங்க, தண்ணீர் இல்லை அவங்களுக்கு. அந்த இடத்துல பத்ர் களத்தில், அந்த பத்ருங்கிறது அந்த ஏரியா, பத்ருங்கிறது அந்த ஊர். இன்னைக்கு நீங்கள் போனால் பத்ருங்கிறது ஒரு ஊராகவே இருக்கு. அப்பவும் அது ஊராக இருந்தது. ஊருன்னா கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெட்டை, நம்ம ஊரில் பாச மைதானம், அதில் தான் அந்த யுத்தம் நடந்தது.
அப்போ தண்ணீரில் அந்த பக்கத்தில் சில கிணறுகள் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருக்காக வரும் பொழுது இந்த பத்ரினுடைய இப்போ நடந்த யுத்தம் பத்ருக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ எந்த இடத்துல யுத்தம் நடந்ததோ, எந்த இடத்துல முஸ்லீம்கள் தங்கி இருந்தாங்களோ, டென்ட் கூடாரம் அமைச்சிருந்தாங்களோ, அதுக்கு முன்னாலேயே ஒரு இடத்துல ரசூல் தங்கிட்டாங்க, அங்கே தங்கினாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்தாங்க. அவங்க அதை கேட்குறாங்க, யார சொல்லலாம், இங்கே தான் தங்கணுமா, இங்கே தான் டென்ட்டை போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் அங்கே தண்ணீர் துறைகள் இருக்கிறது, கிணறுகள் கிடைக்கும். அந்த தண்ணீர் துறைகளை நாம் கைப்பற்றி கொள்ளலாம். அப்போ அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சிக்கல் ஆகிடும் அவங்களுக்கு. இல்லைன்னா அவங்க அந்த தண்ணீர் துறை எடுத்துக்கிட்டால் நமக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடும். அருமையான யோசனையாக இருக்குது, உடனே புறப்படுங்கன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இது தெரியாதா? நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். தெரியும் என்பதுக்கு குர்ஆன் என்ன செய்த விளக்கம் சொல்லுது. நான் இப்போ அதற்குள்ளே போகலை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானத்தை பற்றி, இல்முல் கைபை பற்றி, மறைமுக ஞானத்தை பற்றி பேசுவதாக அமைந்துடும். ஏன்னா நேரமே சுருக்கம். அப்போ என்ன சொல்றாங்க, எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் சரியான ஆலோசனை சொன்னால் அதை அங்கீகரிக்கணும். ஒரு தலைமை அங்கீகரிக்கணும், அந்த பண்பு வரணும். எனக்கு இவன் ஆலோசனை சொல்றதா, இவன் சொல்லி நான் கேட்கறதா, இந்த நஃப்ஸ் தான் நம்மளை சீரழிக்கிறது. இதிலிருந்து நாம் விடுபடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ் சொல்ல மாட்டானா? அல்லாஹ் அறிவிச்சிருக்க மாட்டானா? அப்போ அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு இங்கே வந்தாங்க. தண்ணீர் துறைகள் பூரா முஸ்லீம்கள் இடத்துல வந்துருச்சு. இப்போ அவங்ககிட்ட தண்ணி இல்லை. தண்ணியை நினச்சும் பார்க்கல. அவங்க வந்த தண்ணியெல்லாம் முடிஞ்சு போச்சு, கொண்டு வந்த தண்ணியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சண்டை போடுறதா இருந்தால் தண்ணி இல்லாமல் சண்டை போட முடியுமா? தண்ணி இல்லாமல் வைப்பதே அது ஒரு சண்டை தான். தண்ணி இல்லாமல் நடத்துவதே ஒரு யுத்தம் தான். இன்னொரு செய்தியை நான், அதை நீங்கள் படித்தவங்கெல்லாம் இருக்கிறீங்க, 2 உலக மகா யுத்தம் நடந்து முடிந்தது. 3வது ஒரு உலக மகா யுத்தம் நடப்பதாக இருந்தால் அது தண்ணீருக்காக இருக்கும். எனவே இப்போ தண்ணீர் துறைகள் பூரா முஸ்லீம்கள் இடத்துல வந்துடுச்சு. இவங்க தண்ணீர் இல்லை, தண்ணி இல்லைன்ன உடனே பெரிய பிரச்சனை ஆகிடுது. நான் சண்டை எப்படிப்பா போடுறது, தாகத்தோடு சண்டை போட முடியுமா? ஆனால் அவங்க எல்லாரும் தாகத்தோடு தான் இருக்கிறாங்க. யார்? எல்லாம் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. சாபிகள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நோன்பு யாரால் பிடிக்க முடியுமோ அவங்க பிடிங்க, யாரால் முடியாத விடணுமோ நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நோன்பு பிடிச்சிருந்தாங்க எல்லாரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் வற்புறுத்த இல்லை. இப்போ தண்ணீர் துறைகள்லாம் முஸ்லீம்கள் இடத்துல நைட்டுக்கு இரவுக்கு தண்ணி வேணும் தானே, இவங்களுக்கு பகல்லையே வேணும். நல்ல வெயில் காலமாக இருக்குது, தண்ணி நான் வரலுது. அப்போ தளபதிகிட்ட போய் தண்ணீர் கேட்குறாங்க. தண்ணி இல்லாமலேயே நாங்கள் சண்டை போடாமலேயே செத்து போயிடுவோம் போல இருக்குது. தண்ணி இல்லாமல் சண்டை என்ன போடுறது, சண்டையே இல்லாமல் செத்துருவோம் நாங்கள், தண்ணி இல்லையே. அப்போ அவர் நிறைய வாக்குவாதங்கள் நடக்குது. அதில் கடைசியாக அவர் சொல்கிறாரு, தண்ணி தானே வேணும். ஆமாம், அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, நீங்கள் என்ன காரியம் சொன்னாலும் நாங்கள் தயார். ஏன்னா தாகமாக இருக்குது, அவ்வளோ பெரிய தாகமாக இருக்குது, எங்களுக்கு உடனே வேணும் தண்ணீர் என்று கேட்டதும், நான் தண்ணீருக்கான வழியை சொல்லிடுவேன், ஆனால் என்ன நீங்கள் வம்பா திட்டக்கூடாது, என்ன போட்டு நீங்கள் அரட்டக்கூடாது, என்ன ஏசக்கூடாது. அப்போ அவங்க சொன்னாங்க, தண்ணிக்கு வழியே சொல்லக்கூடிய உங்களை நாங்கள் வாழ்த்துவோமா அல்லது ஏசுவோமா? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? ஆனால் அந்த நான் சொல்லக்கூடிய வழி அப்படி தான் இருக்கும், எனக்கு வழி தர்ற மாதிரி தான் அந்த வழி இருக்கும். இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, ஏச மாட்டோம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்கிறார், அவர் அப்படி தானே சொல்லுவார். போய் அவர்கிட்ட போய் தண்ணி கேளுங்க அப்படிங்கிறான். யார்கிட்ட? உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குதுன்னு கேட்டானோ. சொன்னா என்ன ஏசக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ தண்ணி இருக்கா? இல்லை. தண்ணியெலாம் எங்கே இருக்குது? அவங்ககிட்ட தானே இருக்குது. அந்த தண்ணீர் துறையெல்லாம் அவங்க கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ யார்கிட்ட நீங்கள் தண்ணி கேட்பீங்க? யாரை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், யார் கொண்டு வந்த மார்க்கத்தை இந்த வேரோடு கழற்றி எடுக்க வேண்டும் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் தண்ணியை கேட்கணும். ஆனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் தண்ணி கேட்டால் உங்களுக்கு கிடைக்குண்ட. அப்போ தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. வலிது அதுதான் லீடரில் ஒரு ஆள். வலிது சொல்கிறாரு, போய் கேட்டால் கிடைக்கும். வேறு வழி இல்லாமல் வந்தாங்க. சாபிகள் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க.
இந்த மாதிரி அவங்க தலைவரை பார்க்கணும், ரசூல்லாவை பார்க்கணும். ஒரு ரசூல் அவன் பேரை சொல்லுவான், நம்ம அப்படி தானே சொல்ல முடியும். வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க. ரொம்ப தில்லாக தான் பேசுவாங்க. குறைஷிகள் சாதாரண ஆட்கள் இல்லை, தைரியமான ஆட்கள். நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை அழிக்கணும்னு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களையும் ஒழிக்கணும்னு தான் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் சண்டை இல்லாமலேயே தண்ணீரும் இல்லாமல் நாங்கள் செத்து போயிடுவோம் போல இருக்குது, நாங்கள் ஒழிஞ்சு போயிடுவோம் போல இருக்குது. அதனால் என்ன, எங்களுக்கு தண்ணி வேணும், இவ்வளோதானே விஷயம், தண்ணியை கொடுங்கன்ட்டாங்க சரதாஸ். ஒன்றும் நாளைக்கு யுத்தக்களத்திலே நம்ம வீரத்தை பார்த்து கொள்ளலாம், மோதுவோம், பொருதுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க, தண்ணீர் தடை எப்போதும் விதிக்காதீர்கள் என்றார்கள். கர்நாடகத்திலேருந்து தமிழ்நாடுக்கு தண்ணி தர மாட்டாங்கிறான். அடே, பாகிஸ்தான் உனக்கு எதிரி நாடுன்னு சொல்கிறான், ஒரே நாட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தண்ணி தர மாட்டேங்கிறான். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுங்குது, அதுக்கான அளவை நிர்ணயிக்குது, அப்பவும் தர மாட்டேங்கிறான். இது என்ன ஆச்சரியமான நாடு. கடல்ல போய் விழுந்தாலும் பரவாயில்லைங்கிறான், அணைய உயரமாக கட்டுகிறான். ஏன்னா குறைவாக கட்டினான்னு சொன்னால் தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. கேரளாவில் இது என்ன ஜனநாயகம் இது? இந்த வார்த்தை சொல்றதுக்கு இப்போ அது வேறு பயமா இருக்கு. அருமையானவர்கள் என்னை பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறான். ஜனநாயகமே உள்ளதான் இருக்கு, நம்ம நாட்டில் ஜனநாயகமே உள்ளதான் இருக்கு, சிறை உள்ளதான் இருக்கு. ஆனால் அன்றைக்கு என்ன செய்யறாங்க, அழிக்க வந்தவர்களுக்கே தண்ணியை கொடுங்க, தண்ணீர் தடை செய்யாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணி தடை எப்போதும் செய்யக்கூடாது, உணவு தடை விதிக்காதீர்கள். நாங்கள் பலஸ்தீனில் உணவு தடை விதித்தது மாத்திரமல்ல, குழந்தைகளுக்கான மருத்துவ தடையும் விதித்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, அவங்கள அழிக்க வந்திருக்கிறோம், அதையும் போய் சொல்றோம், தண்ணியை சாதாரணமாக கொடுங்கன்றாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க, தேவையான தண்ணியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இப்போ என்ன இது, கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. அட, நமக்கு தண்ணி தந்தவங்களோட போய் நம்ம சண்டை போடுறோமே, அது வருமா இல்லையா? அப்போ மனசை உடைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய வலிமை இருக்குது பாருங்க. ஹிம்மத்துர் ரிஜால் தஹ்திபுல் ஜிபால் அப்படின்னு அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவான். ஒரு மனிதனுடைய மன உறுதி இருக்கிறது, அது மலையை உடைக்கும் என்று. இப்போ அந்த மன உறுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கிறாங்க, மன உறுதியை உடைக்கிறாங்க. வெட்டணும் குத்தணும், நம்ம ஆபாக்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மதத்தை மாற்றிக்கிட்டாங்க, அப்படியா இப்படியா, ஹுபல் அது சிலைகளை எல்லாம் ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு வேகம் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் அப்படி டவுன் ஆகுது. முதல்ல இதெல்லாம் உடைஞ்சதுனால தான் பத்ர் களத்தில் இவ்வளோ 1000 பேர் இருந்தோம். 3ல் 1 பங்கு தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 1/3 தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றியை முஸ்லீம்கள் அடைகிறார்கள் சொன்னால் மன ரீதியாக முதல் அவர்களை வென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. ஒவ்வொன்றையும் அவர்கள் ரொம்ப அற்புதமாக செய்தார்கள். அருமையான பெருமக்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த யுத்த களத்திற்கு ஒரு இடத்துல உண்மையிலேயே மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்படும் போது பத்ருக்குன்னு புறப்பட இல்லை. அவர்கள் புறப்பட்டு வந்தது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவர்களினுடைய அந்த வியாபார கோத்திரத்தை மடக்குவதற்காக தான் வந்தாங்க. ஆனால் அது நிலம் மாறிடுச்சு. இது யஇதுகுமுல்லாஹு இஹதத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், அல்லாஹ் சொல்றான், 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஒன்று அந்த வியாபார கூட்டம், அல்லது இந்த பத்ருக்காக வரக்கூடிய இந்த குறைஷிகளினுடைய படை. இந்த 2ல் ஒன்று உங்களுக்கு கையில் ஒப்படைப்பேன். அப்போ அவங்க முதல்ல புறப்பட்டு வந்தது அந்த அது வியாபாரம்னா லேசான வியாபாரம் இல்லை. 1000 ஒட்டகங்கள் அதில் இருக்குது. ஆனால் இருக்கிறது 40 பேர் தான் அவங்க இருக்கிறாங்க. மிக வந்து மாட்டிச்சின்னு வைங்க, பல கோடி பொருள் முஸ்லீம்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, இப்போ அதற்கு பிறகு அவங்க தப்பி போயிட்டாங்க, அந்த வியாபார குழு தப்பி போயிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இனி யுத்தம் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அப்போ யுத்த காலத்திற்கு ஆள் எடுக்கிறாங்க. யுத்த காலத்துக்கு நீங்கள்லாம் வருவீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாரும் வருவீங்களா அப்படின்ட்டு. முதல்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் வந்திருந்தது, கொஞ்சம் வயசில் சின்னவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அதில் ஆட்களை என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அதில் ஒரு நிகழ்வு பாருங்கள்.
சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தம்பி, சின்ன வயசு, அவங்களும் சண்டை போடணும் வந்து நிற்கிறாங்க. வாழை தூக்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறார். உமைர் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸினுடைய தம்பி, அழுக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் முடியாது அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க. அழுகண்டா அப்படி அழுக, சரியான அழுக. இந்த அழுகையை பார்த்து சஹாபிகள்லாம் அழுதுட்டாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க, அவங்க அண்ணன் காக்கா கேட்குறாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஏன் அழுதுட்டு இருக்கிறா, என்ன விஷயம்? இல்லை ரசூலுல்லாஹ் என்னை வந்து யுத்தத்தில் சேர்த்துக்கிட இல்லை. சரிப்பா, இல்லை இல்லை நான் யுத்தத்தில் கலந்துக்கிடணும், கலந்து கொண்டு நான் ஷஹீத் ஆகணுங்கிறாங்க. ஆச்சரியத்தை பாருங்க, அல்லாஹ் ரசூலுக்காக இந்த தீனுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நிகழ்வு நடந்தது. அதுக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவருடைய அழுகையை பார்த்து எங்களால் தாங்க முடியல, நாயகமே சேர்த்துக்கங்களேன் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டதுனால சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ யுத்தத்திற்கு கலந்து கொள்வதற்கென்று ஒரு வயது நிர்ணயம் செய்கிறாங்க. 15 வயதுக்கு கீழே கிடையாதுன்றாங்க. என்ன புரிகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் வயதுக்கு வரக்கூடிய வரம்பு என்பது 15 வயது வரைக்கும் அவன் என்ன செய்யலாம், வயசுக்கு வரலாம். அந்த அதுக்கு கீழே வரலாம். ஆனால் அந்த வயதுக்கு வருவது என்பதனுடைய வரம்பு என்பது லாஸ்ட் ஏஜ்ங்கிறது 15 தான். எனவே அதை இஸ்லாம் அதை நிர்ணயிக்கிறது, மார்க்கத்திலே இமாம்கள் அதை தான் நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்து இதில் கடைசியில் சேர்த்தாச்சு. இன்னொரு பொம்பளை வந்து நிற்கிறாங்க, உம்மு வரக்கா, அவங்க பேர் உம்மு வரக்கா. நாயமே நானும் சண்டைக்கு வரேன். நீ சண்டைக்கு வரியா? என்னப்பா நீ வீட்டில் போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. போய் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு ஷஹாதத்து பதவி கிடைக்கணும், நான் ஷஹீத் ஆகணுங்கிறாங்க. உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நானும் வந்து ஷஹீத் ஆகணும், அதற்கான எனக்கு வாய்ப்பு வேணும். ஏன்னா ஷஹாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டு 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 ஆசை ஆயிட்டாங்க. சண்டை போடணும், அடுத்தவர்களையும் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி தானும் ஷஹீதாயிடணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்போ உயிர் பயம் உயிர் ஆசைங்கிறதே இல்லை அவங்களுக்கு, சஹாபிகளுக்கு. இந்த பொம்பளை உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கும் ஷஹாதத்து பதவி ஆசையாக இருக்குது, நீலாம் யுத்தத்துக்கு வர போ, நீ வீட்டுக்கு போய் உட்காரு, வீட்டில் போய் உட்காரு அப்படின்னு. எனக்கு ஷஹாதத்து பதவி தானே, உன் வீட்டுக்குள் நீ இருக்கும் பொழுதே உனக்கு ஷஹாதத்து பதவி கிடைக்கும், முன்னறிவு செஞ்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளை வந்தாங்க. இது பத்ரோட முடிஞ்சிருச்சு இந்த செய்தி. ஆனால் இந்த பெண்ணுடைய செய்தி நம்ம தொடர்பை விளங்கணும்னு சொன்னால் அது ஒரு நிமிஷத்தில் நான் அதை முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் இந்த பெண் உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பவும் இருக்கிறாங்க, ஹயாத்தாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு பிறகு சித்திக் நாயகத்துடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் 2 அடிமைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 அடிமைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு வேலைக்காரர். இந்த அடிமைகள், இந்த அடிமைகளை உரிமையிடுதல் என்பது பலவிதமான வகை இருக்குது. இஅதாக்குன்னு ஒன்று இருக்குது, ததிபீர்னு ஒன்று இருக்குது, உம்முல் வலதுன்னு ஒன்று இருக்குது. இப்படி இந்த உரிமையிடுவதிலே பல விஷயங்கள் இருக்குது. அது ஃபிக்ஹுடைய மசாலா. இந்த ததிபீர்னு சொன்னால் என்னன்னா, நான் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் விடுதலை. ஒரு அடிமை இருக்கிறான்னு வைங்களேன், எனக்கு ஒரு அடிமை இருக்கிறார், நான் மௌத்தாகிட்டா நீ விடுதலைன்னு சொன்னால் நான் எப்போ மௌத்தோ அப்போ அவர் விடுதலை ஆகிடுவான். நான் அப்படி சொல்லலைன்னா அவர் சொத்து என்னுடைய வாரிசுக்கு வந்துடும். என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அண்ணக்கா காக்கா தம்பிக்கோ, அது யார் இருக்கிறாங்களோ அந்த வாரிசுக்காரர்களுக்கு அவர் அடிமையாக போயிடுவார். ஆனால் முதல்ல அவர் அறிவிச்சிட்டா, நீ என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ வந்து உரிமை அப்படின்னு சொல்லிட்டா, இது ததிபீர் என்று சொல்கிறது, உரிமையாரு. இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரிமையிடுதலை பற்றி நிறைய சொன்னதுனால அதில் ஆசை வச்சுருந்தாங்க. நிறைய சஹாபிகள் நிறைய உரிமையிட்டாங்க, வாங்கி வாங்கி உரிமையிட்டாங்க. சித்திக் நாயகம் மற்றவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வாங்கி நீ வாங்கி உரிமை, பிலால் ரலியல்லாஹு தஆலா உரிமை விட்ட மாதிரி. அருமையானவர்களே, இப்போ இந்த உம்மு வரக்கா அந்த 2 அடிமையை என்ன செஞ்சுட்டாங்க, உரிமை விட்டுட்டாங்க. எப்படி உரிமை விட்டுக்கிறாங்க, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் உரிமை. நேரத்தோடு சொல்லி வருஷம் ஆயிடுச்சு. இந்த பொம்பளை மௌத்தா போகிற மாதிரி தெரியல. அந்த 2 பேரும் பார்த்தானோ, அவன் மௌத்தா போகிறதுக்கு முன்னால் நாம மௌத்தா போயிடும் போல இருக்கேன். இது என்னடா இது, இனி உரிமை, இப்போ உரிமை கிடைச்சும் கூட நமக்கு பயன் இல்லை போல இருக்கு. அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால் நாமளே மௌத்தாயிரும் போல இருக்கு. என்ன செய்யலாம்னு சொல்லி 2 பேரும் சதி திட்டம் தீட்டி ஒரு நாள் ராத்திரி
2 பேர் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. உம்மு வர்கா ரலியல்லாஹு அன்ஹா கொலை பண்ணிட்டாங்க. ஷஹீதாயிட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஷஹாதத்து கிடைக்குன்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் விசாரணை நடத்தினாங்க. 2 பேரையும் பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. மதீனாவில் முதலாவதாக தூக்கிலிடப்பட்டவர்கள் அவர்கள். அதுக்கு முன்னால் மதீனாவில் தூக்கு தண்டனை கிடைக்காது. ஃபஸ்ட்டு தூக்கு தண்டனை அதுதான். அருமையான ஒரு பெருமக்களே, அப்போ ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஆசை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்படி நிறைய இது தொடர்பான விஷயங்கள். பத்ருக்கு உள்ளே நம்ம போகலை, சண்டையை பற்றியே நம்ம பேசலை. ஏன்னா நேரம் நமக்கு நெருங்கிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நான் சரியான நேரத்துக்கு நம்ம நிறுத்தணும். ஆக இந்த பத்ரு ஏன் நடந்தது? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது அப்போ எதிரிகள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே ஏற்காதவர்கள் என்ன செஞ்சாங்க? சில சங்கடங்களை தந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வீரமான ஆள், ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப வீரம். அம்பு எய்வதில் அவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. அம்பு எய்யறதில்ல, வாழும் அந்த மாதிரி. ஒரு தடவை இந்த ரொம்ப நோண்டக்கூடிய ஆட்களை எடுத்து அடிச்சிட்டாங்க. அடித்தா பெரிய வம்பா போச்சு. ஏன்னா எதிர்க்கக்கூடிய அளவிற்கு முஸ்லீம்கள் இடத்துல படைபலம் இல்லை, ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்க்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னான், வஸ்பிர் அலாமா யகூலுன வஹஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கப்பா, சண்டை போடாதீங்க, அடிக்காதீங்க. அதற்கான வலிமை உங்களிடத்தில் இல்லை. அந்த வலிமையை முதல்ல தேடுங்க. அந்த வலிமை எங்கே கிடைத்தது என்றால் பத்ரில் கிடைச்சு. அல்லாஹ் சொன்னான், இப்போ நீங்கள் சண்டை போடுங்க, இப்போ நீங்கள் சண்டை போடுங்க. அந்த டைமில் நீங்கள் சண்டை போடுறது புத்திசாலித்தனம் இல்லை, அது சாணக்கியம் அல்ல. ஏன்னா எதிரிகள் அவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஓரளவாவது உங்கள்கிட்ட சக்தி இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய சக்தியை நீங்கள் திரட்டுங்கள் என்கிறான். உங்களுடைய ஆயுதங்களை திரட்டுங்கள், வாகன பலங்களை நீங்கள் திரட்டுங்கள். இன்னைக்கு அதற்கெல்லாம் விளக்கம் கொடுப்பதாக இருந்தால், இன்னைக்கு போர் விமானங்களை தயார் பண்ணுங்க, டேங்குகளை தயார் பண்ணுங்க, கப்பல்களை தயார் பண்ணுங்கிறதுலாம் அந்த பொருள் வரும் அதில், அந்த குர்ஆனினுடைய வசனத்தில். எனவே நீங்கள் அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யுங்க? இப்போ நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. சண்டைக்கு போனால் நீங்கள் அழிஞ்சிடுவீங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். அப்போ ஒரு காலகட்டத்தில் பத்ருடைய காலம் வந்த பொழுது அந்த பத்ரையில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வாங்க இப்போ நீங்கள் அடிச்சுக்க போட்டு பாருங்க. ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்தான். இந்த நிகழ்வுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி கொடுத்தது, சாப்பிட்டியான்னு கேட்டது, கையை தோளில் போட்டது, இந்த மாதிரி அதே மாதிரி இந்த கைதிகள் இடத்துல சஹாபிகள் நடந்து கொண்ட அந்த விதம், இதெல்லாம் அவங்களுடைய கல்பை மாற்றியது. சன்னமாக அவங்க இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. நாம் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவங்க என்ன மாதிரி வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க என்று அந்த வகையில் தான் இந்த பத்ருக்களம் அமைந்தது. மிகப்பெரிய வெற்றியை முஸ்லீம்களுக்கு தந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்னுடைய உரையை நிறைவுக்கு நான் வருகிறேன். இன்னும் 2 நிமிடங்கள் இன்ஷா அல்லாஹ். மொத்தத்திலே இந்த பத்ரு தீனின் திருப்பு முறை பத்ரு என்று நம்ம கொடுத்திருக்கிறோம் அந்த தலைப்பு. இந்த பத்ருக்கு பிறகுதான் இஸ்லாம் பல்கி பெருகியது, வேகம் எடுத்தது. நீங்க அதுக்கு பிறகு நீங்க பாருங்களேன், இப்போ பத்ரு 2ஆம் ஆண்டு நடக்குது, அதற்கு அடுத்த ஆண்டு நடந்தது எது? உஹது யுத்தம். 3வது வருஷமே நடக்குது. பத்ரில் பழி வாங்கிறதுக்காண்டி வந்தாங்க. அப்போ இதில் கலந்து கொண்டவங்க எத்தனை பேர்? 313 நம்ம சொல்கிறோம். 305 + 8 313 பேர். ஒரே வருஷத்தில் அந்த இதில் கலந்து உஹதில் வந்து என்ன செய்கிறாங்க? 3000 பேர் வருவதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் இணைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இதில் பல பேர் பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் அங்கே வர்றாங்க. பத்ரில் கலந்து கொண்ட பல எதிரிகளாக இருந்தவர்கள், முஷ்ரிக்குகளாக இருந்தவர்கள்லாம் இங்கே முஸ்லீம்களுடைய படையிலே இப்போ இங்கே இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ நுணுக்கமாக, அழகாக, மென்மையாக அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். எந்த ஒன்றும் மென்மையும் அழகிய உபதேசமும்
புத்திசாலித்தனமாக நுணுக்கமாக நடப்பதும் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரும் என்கிறான் அல்லாஹ். உதுஉ பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நீங்கள் நுட்பமாக மதிநுட்பமாக நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையிலே நீங்கள் உரை நிகழ்த்துங்கள், பேசுங்க, அழகான பேச்சு பேசுங்க. அடுத்தவர்களுக்கு சங்கடம் தருவதை மாதிரி நீங்கள் பேசினால் நீங்கள் தோற்று போவீர்கள்ங்கிறான் அல்லாஹ். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இனிமையாக பேசணும். அடுத்தவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய பேச்சுகளை விட்டுருங்க, அதை பேசாதீங்க. தவறா அந்த தவறை அழகான முறையில் சுட்டு காட்டுங்க, அந்த தவறை ஊர் பூரா பரப்பாதீங்க. இந்த மாதிரி பண்பு தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தி அவனை வெற்றி தளத்திலே கொண்டு வந்து அமையும் என்பதை இந்த பத்ரும் அந்த பத்ரினுடைய நிகழ்வுகளும் நமக்கு காட்டுகிறது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பத்ர் சஹாபாக்கினுடைய பொருட்டால் நம்முடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி நம்மை அவன் புரிந்து கொள்வானாக. ஒரே ஒரு தகவல், நேரம் முடிஞ்சிருச்சு, நான் ஒரு தகவல் மட்டும் சொல்கிறேன். எங்களுடைய உஸ்தாத் சங்கைக்குரிய சாஹிப் தம்பி ஆலிம் ரஹிமஹுல்லா இந்த பத்ரு சஹாபிகளினுடைய இந்த வரலாறை பேசும் பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை வளமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வந்தது, அதை நான் குறிப்பிடுறேன். அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு நிகழ்வில் ஒருத்தர் ஒரு ஃபேமிலி ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இது வரலாறு, பிந்திய காலத்தில், சல்லாசன் காலத்தில் இல்லை, பிந்திய காலம், அது ஒரு 500 வருஷத்துக்கு பின்னால் நடந்த நிகழ்வு. ஊரை விட்டு ஒரு ஃபேமிலி என்ன செய்கிறாங்க, வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. ஊட்டையெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இங்கே வர்றாங்க, திரும்பி வர்றாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தால் வீடு சேஃபாக தான் இருக்குது, நிறைய பொருட்கள், வசதியானவங்க எல்லாம், நிறைய பொருள்லாம் இருக்குது, எல்லாம் சேஃபாக இருக்குது. அப்போ 2 பேர் வந்தவர்களை சந்தித்து கேட்குறான், நீங்கள் வீட்டில் யாராவது ஆட்களை வச்சுட்டு போனீங்களா? நாங்கள் தான் திருடம், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நாங்கள் திருடர்கள், திருட வந்தோம், உங்கள் வீட்டில் திருடுறதுக்காக வந்தோம், நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னு தெரியுது, பூட்டு போட்டிருக்குது. ஆனால் உள்ளே வரும் பொழுதெல்லாம் ஆயுத சத்தம் கேட்டது, ஆயுத சத்தம் கேட்கறது, யாரோ ஆள் இருக்கிற மாதிரி நடமாட்டங்கள் இருந்தது. நாங்கள் பயந்து போயிட்டோம், 2-3 நாளாக வந்தோம், ஆஹா இது சரிப்படாது, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். என்ன நடந்தது? ஆனால் யார் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஆள் இருக்கிற மாதிரி அரவம் கேட்கறதே. என்னன்னு கேட்ட போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் யாரையும் வச்சுட்டு போகவில்லை, பத்ரு சஹாபாக்களுடைய திருநாமங்களை நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிறோம். இப்போ ஓதனமா இல்லையா? இது எவ்வளோ பெரிய பாதுகாப்புங்கிறத சொல்கிறதுக்கு வர்றேன். 1000 ஒரு தடவை தான் நம்ம ஓதுறோம், அதையாவது சரி நம்ம ஓதிடணும். அதுவும் இந்த நாளில் ஓதுறதுங்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம். அப்போ அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். பத்ரு சஹாபிகள் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லம் துஅபத் அபதா, இந்த படை தோற்று போனால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்போ பத்ரு காலத்தில் தான் சொல்றாங்க, சண்டை நடக்கிறதுக்கு முன்னால சுஜூதுல கடந்து சொல்றாங்க, இந்த படை தோற்றால் லம் துஅபத் அபதா, இனிமேல் நீ வணங்கப்பட மாட்டாய், அல்லாஹ் பதில் சொல்றாங்க. அப்போ இந்த தீன் நிலைத்து நிற்பதே பத்ரு சஹாபாக்களை வச்சு அல்லாஹ் அவங்கள என்ன செஞ்சிருக்கான், காரணியாக ஆக்கியிருக்கிறான். அவர்கள் அத்தனை பேரையும் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான். அவங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை உள்ளதாக இஸ்லாம் சொல்லுகிறது, ஹதீது சொல்லுகிறது. பத்ரு சஹாபா இந்திய காலத்திலலாம் சித்திக் நாயகம் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த மானியம் கொடுப்பாங்க. மானியம் இந்த கொடுக்கும்போது பத்ரு சஹாபாக்களுக்கு மானியம் அதிகம். அரசாங்க மானியம் கொடுக்குறதா இல்லையா? அந்த மானியம் பத்ரு சஹாபாக்கள் அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு 1000 ரூபான்னு சொன்னால் பத்ரு சஹாபாக்களுக்கு 5000 ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி ஒரு தனி சிறப்பை இஸ்லாம் கொடுத்திருந்தது. ஏனால் அவர்களை கொண்டுதான் இஸ்லாத்தை நிலைநிறுத்தினான் ரப்பு. எனவே இப்படிப்பட்ட இந்த பெருமக்களை நாம் வசீலாவாக ஆக்கி நாம் கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்குவான். அதுவும் இந்த புனிதமான இரவு, புனிதமான மாதம், ஒரு அற்புதமான நாள் இது. இந்த நாளிலே நம்ம கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக, நம் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் பாவப்பிழைகளை மன்னிப்பானாக, நம்முடைய குறைகளை மறைப்பானாக, துனியாவையும் ஆகிரத்தையும் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய சந்ததிகளை அல்லாஹு தஆலா நமக்கு கண்குளிர்ச்சியாகவும் வெற்றியான சந்ததியாகவும் ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பிஹக்கி அஹ்லில் பத்ரியின் வல் உஹுதியின் வல் கந்தகியின் வசாயிர் ஸஹாபத்தி ரிضவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الفاتحة. بسم الله.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا ووفقنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أوصل وبلغ من ثواب ما قرأناه من كلامك العزيز هذه يديت واصلة ورحمة نازلة وبركة شاملة ورحمة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى أرواح البدريين والوحدين والخندقين وتبوقين وحنين وخيبر وسائر صحابة رسول الله كلهم رضوان الله تعالى عليهم أجمعين، خصوصا ثم إلى أرواح الكتب الرباني والعود السمداني محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، ثم إلى أرواح أشياخنا كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم يا ربي زدهم عزا وشرفا وتكريما وتعظيما. اللهم افل علينا من فيضاتهم. اللهم افتح قلوبنا بفتوحاتهم. اللهم نفر قلوبنا بأنوارهم وامددنا بمددهم وأكرمناهم بكراماتهم يا أرحم الراحمين. ثم إلى أرواح جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب دعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا رحمن يا رحيم من الأشقياء المردودين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأحبابه وأمتهم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضلك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليهم وسلم. يا رب